கைகை என்ன மாதிரி ஆள் தெரியுமா? கோச்சிக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் வச்சிருக்கிறா. அவ கோமா இருந்தா ரூம்குள்ள போயிடுவான், யாரும் வரக்கூடாது. உள்ள வந்தா அழிச்சிருவான். நாடக மயில் போல எல்லாத்தையும் கலைச்சி போட்டு படுத்து. அப்படி அவ கோவப்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று கோசலைக்கு தெரிகிறது, ஏன் கைகைக்கு தெரியவில்லை? கைகைக்கு தெரியாமல் பார்த்து கொண்டான் தசரதன். இது தெரிஞ்சிருச்சுங்க கைகைக்கு. எனக்கு துரோகம் செய்தான் என் கணவன். அந்த ஃபோர்ஸ்ல புருஷனுக்காக தான் அலங்காரம் பண்ணுவோம். முடியில் குள்ள வச்சிருப்பாளாம் பூவை. அன்பு புருஷன் மேல அப்படி போயிடுச்சு. பால் மாதிரி இருந்தவ தெரிஞ்சிட்டா. என்ன பண்ணாலாம்? நெத்தில இருந்து இப்படி பொட்ட அழிச்சா. எப்படி அழிச்சாலாம்? மதிமுகத்திற்குள்ளே இருக்கும் களங்கத்தை அழித்தது போல் அழித்தாள். நான் கம்ப முடியிலிருந்து பூவை எடுத்தாலாம். எப்படி தெரியுமா? மேகத்துக்குள்ள கையை போட்டு நிலாவை எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படி பிதிர்த்து போட்டாலும். நான் கோவண்டா சாமி. செத்துட்டாங்க ஆளு. அவன் சொல்றான், கண்ணே எனின் கொள், கண்ணை எடுத்துக்கோ, மண்ணே வேண்டின் கொள், பரதன் தான் ராஜா, மற்ற ஒன்றை மற, ராமனை மட்டும் காட்டுக்கு போன்னு சொல்ல. ஏய், அந்த ராமனை வச்சு தானடா விளையாடிட்டு இருந்த இவ்வளவு நாள். என்ன உங்கள் வீட்டில் என் வீட்டில் நடக்கும், நடந்தால் இதுதான் நடக்கும் என்பதனை ஏற்கனவே விதி போல் சட்டம் போல் எழுதி வைத்ததனால் தான் இன்னுமாய் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். கேமராமேன் படிச்சு பாருங்க.